ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து பனம்பழம் சாப்பிட போகிறோம். இது வந்து அக்கா வீட்டுக்கு நாங்கள் வந்து அங்கே மாட்டுத்தொழுவுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து போகிற வழியில் நிறைய பனைமரம் இருந்தது. அதில் வந்து கீழே கீழே எல்லாமே கிடந்தது. அதில் ஒரு 10 50 பனம்பழத்தை வந்து பெருக்கிட்டு போனோம். நானும் என் மகா அப்புறம் எங்கள் அக்கா 3 பேரும் பெருக்கி அங்கே ஒரு கிடங்குல வந்து பனங்கிழங்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து நல்லா கிடங்கு தோண்டி இந்த முளைக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பனம்பழம் மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுவும் அங்கே வச்சே சுட்டு அக்கா வந்து காய் போட்டு தந்தாங்க. உடனே அந்த தணல் இருந்தது, இந்த கங்கல், அதில் வந்து இந்த பனம்பழத்தை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். நேரம் ஆகிட்டு ஒரு 8 மணிக்கிட்ட ஆகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. உடனே இங்கே வந்து வெட்டி சாப்பிட்லான்னு நான் வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய குட்டி பையன் வந்து அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதை பனம்பழத்தை அப்படி பிரித்தோன்னே அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ், ஏற்கனவே ஸ்வீட்னஸாக இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதான் இந்த கத்திரிக்கோலை வச்சு வெட்டிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறம் நீர்ச்சத்து, அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்குது. அதனால் கிடச்சிதுன்னா கட்டாயம் விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. இது வந்து நிறைய பேர் இந்த அவிச்சும் சாப்பிட்றாங்க. நாங்கள் வந்து சுட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்க வேண்டான்ட்டாங்க. எனக்கு பிடிக்காது, நீ சாப்பிடுன்ட்டானா நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்வீட்னஸ்ஸாக அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது, சுவையாக இருந்தது. சொல்லதுக்கு வார்த்தையே கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி கிடச்சின்னா கட்டாயம் சாப்பிடுங்க. கையை வந்து ஏற்கனவே கழுவாமல் இருந்தான். உடனே ஏற்கனவே விளையாண்டுட்டு இருந்தவனா வீடியோக்காண்டி வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு வந்து கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு சூப்பராகுன்னு சொன்னான். அந்த மேலே இந்த கருப்பேன் இருக்குல்ல, அந்த தொலி வந்து சாப்பிடக்கூடாது. அந்த எல்லோ கலரில் இருக்கலாம், மஞ்சள் கலர், அந்த இதை மட்டும்தான் சாப்பிட்ணும். ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட்டு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு. அதை பிக்கி பிக்கி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த பனம்பழம் வந்து ஏதாவது ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கும்போது கட்டாயம் சாப்பிடுங்க. பனங்கிழங்கு இதை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த சாப்பிட்டு இந்த கொட்டை போடுறோம்ல, அந்த கொட்டையில் தான் அந்த பனங்கிழங்கு வந்து விளையுது. அது அதை விட ரொம்ப சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. சூப்பராக இருந்தது. குட்டி பிள்ளைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. அதனால் கட்டாயம் கொடுங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. சில பேர் வந்து இதில் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.